நாம் யாரோட சம்பந்தப்பட்டிருக்கிறோமோ அதை பொறுத்து நாம் மாறிடுறோங்கிறார். நல்ல பழுக்க காய்ச்சிய இரும்பு மழை ஜலம் கொட்டட்டும், இரும்பில் பட்டுது. ஒரு ஜலத்தை எப்படி தெளிங்க, இரும்பில் தெளிச்சு சொவடே தெரியாது, தீஞ்சே போயிடும், அவியப்படும். அடுத்தது அங்கே வேண்டாம் சுவாமி, தாமரை இலையில் தண்ணீரை தெளிங்க, இருக்கும் முத்தாட்டம் நிற்கும், முத்து இல்லை முத்தாட்டம் நிற்கும், தட்டினா உதிர்ந்து போயிடும். இல்லைன்னா அடுத்தது நல்ல நட்சத்திரம் பார்த்து மழை தண்ணீர் முத்திச்சிப்பிக்குள்ளே பட்டுது, அந்த முத்திச்சிப்பி மூடி நிறுத்தும், கொஞ்ச நாள் கழித்து முத்து கிடைக்கிறது. அதே தண்ணீர் துளி காய்ச்சி இரும்பில் பட்டால் காணோம், தாமரை இலையிலே பட்டுதென்னால் முத்து போல் நிற்கிறது, தட்டினால் ஓடிவிடுகிறது, சிப்பிக்குள் புகுமானால் முத்தாகவே ஆகிவிடுகிறது. அதே தண்ணீர் தானே, தண்ணீர் ஒன்று, ஆனால் எதோட சம்பந்தப்பட்டிருக்கு? வெறும் காய்ச்சின இரும்பு, அதை விட உயர்ந்த தாமரை இலை, அதை விட உயர்ந்த சிப்பி. அப்போ எத்தோட நாம் தொடர்பு கொள்கிறோமோ அதற்கு தகுந்து தான் நாம் இருப்போம். ஆத்மா ஒரே மாதிரி இருக்கிறவர். அவர் எந்த உடலை எடுத்துன்னு இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க போகிறார். சிங்கமாக இருந்ததுன்னா கர்ஜிப்பார், மான் அடித்து சாப்பிடுவார். அதே மானாக இருந்ததுன்னா மான் போல கூவார், புல்லு சாப்பிடுவார். மனுஷனாக இருந்தால் நன்கு சாஸ்திரங்களை படிப்பார், பேசுவார். நாயாக இருந்தால் குறைப்பார், எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுவார். ஆத்மா எடுத்துண்ட சரீரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடக்க போகிறார். எதே போல் கவாம் அநேக வர்ணானாம் க்ஷீரஸ்யது ஏக வர்ணதா. பசுமாடு, பச்சை பசுமாடு, சிவப்பு பசுமாடு, கருப்பு பொட்டு போட்ட பசுமாடு, எது வேணா இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய பால் ஒரே வர்ணத்தில் தானே இருக்கும். அதை போலத்தான் இதுவும். புல்லாங்குழல் பார்த்துருக்கீங்க இல்லையோ, வேணுரந்திர விபேதேனான்னு ஸ்லோகத்தை தேசிகன் உதாரிக்கிறார். 7 ஓட்டைகள் இருக்குது, அது வழியாக காற்று போகிறது. ஒரு ஓட்டை வழியாக போனால் ஷட்ஜம், இன்னொன்று போனால் ரிஷபம், இன்னொன்று போனால் காந்தாரம். ஒரு சுவாமி சொன்னார், அந்தந்த ஒலி வேறு வேறு மாதிரி இருக்குது, அதனால் 7 விதமான காற்று உள்ளே போனால் தான் ஒலி வரும்னார். காற்றுல ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரே காற்று தான் உள்ளே போகும். ஆனால் எந்த ஓட்டையின் வழியே வெளியே வருகிறதோ அதுக்கு தகுந்து மாறுதல் இல்லையோ. அதுபோல் நாம் யாரோட சம்பந்தப்படுறோமோ, அதமர்களோட தாழ்ந்தவர்களோட சம்பந்தப்பட்டுட்டா நாமும் இரும்பில் பட்ட தண்ணீரை போல வீண். நடுவாக இருக்கிறவர்களோட சம்பந்தப்பட்டோம்னா தாமரையில தண்ணீரை போல இருக்கிறாப்புல இருப்போம். உயர்ந்தவர்களோட சம்பந்தப்பட்டோம்னா முத்துச்சிப்பியில் பட்ட தண்ணீரை போலே முத்தாகவே ஆகிவிடுகிறோம். இப்படி வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கொள். இதனால தான் சஜ்ஜனங்களோட தொடர்பு வேணும்னு சொல்றார். ரொம்ப அழகான கருத்துடைய ஸ்லோகம். இனி அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். கிரீணாதி யஹாசு சரிதைஹி பிதரம் ச புத்திரஹ யத் பர்த்துரேவ ஹிதமிச்சதி தத்களத்ரம் யன் மித்ரமாபதி சுகஞ்ச சமக்ரியம் ய தேவத்ரயம் ஜகதி புண்ணியகிருத்தோ லப்யதே யதேதத்ரயம் ஜகதி புண்ணியகிருத்தா லபந்தே. 3 பேர். தகப்பனாருக்கு பிள்ளை நன்மை சேர்க்கிறான், கணவனுக்கு மனைவி நன்மை சேர்க்கிறார், மித்திரனுக்கு மித்திரன் நன்மை சேர்க்கிறான். 3 எப்பப்போ சேர்ப்பாளாம்? தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை நடந்தால், நல்ல ஆச்சார அனுஷ்டானத்தோட பிள்ளை இருந்து ஊரில் நல்ல பேர் எடுத்துட்டான்னால் அவன் நல்ல மகன் அர்த்தம். 2வது, தன்னுடைய கணவனுக்கு எப்போதும் ஹிதத்தையே நினைக்கும் மனைவியாக இருந்தால் நல்ல மனைவின்னு அர்த்தம். அப்படின்னா கணவனுக்கு நல்லது நடக்கணும், இது நல்லது பிரியமானது நடக்கணும் கூட. அப்புறம் நல்லத்தை செய்யணும், தர்மத்தின் வழி செய்ய வேண்டும் நினைக்கணும். அதே போல் நண்பன் சுக காலத்தில் கூட இருந்துட்டு துக்க காலத்தில் விட்டுட்டு போகாதவனாக இருக்க வேண்டும். சந்தோஷப்படுற சமயத்தில் கூட இருந்தோம், ஆனால் அவருக்கே ஒரு கஷ்டம் வரும்போது விட்டுட்டு போயிட்டால் அப்படி இல்லாத நண்பனாக இருந்தால் இந்த 3 பேருக்கும் தான் லோகத்திலே அனைத்து நன்மைகளும் கிடைத்ததாக கொள்ள வேண்டும். சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயோ தஸ்மாத் யுத்தாய யுத்தஸ்வ நைவம் பாப்பம் அவாப்சசி. கண்ணனை கீதையில் சாதிக்கிறார். சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவித்து நட்பை விட்டுடாமல் இருப்பாய். அந்த ஸ்லோகார்த்தம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நஸ்திரவேத் நஸ்திரத்வேனோன்னமந்தா பரகுணகதனைஹி துவான் பரகுணகதனைஹி துவான் குணான் க்யாபயந்தः ஸ்வார்த்தான் சம்பாதயந்தः விதத பிருதுதராப்யப்யத்னாः பரார்த்தே க்ஷாந்தைவாக்ஷேப் க்ஷாந்தைவ ஆக்ஷேப ரூக்ஷாக்ஷர முகர முகாந்துர் முகாந்தூஷயந்தः.